ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்சமையல். இன்றைக்கி நாம் கோல்சமையல் சேனலில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பொருத்தமான முட்டை கிரேவியும் பண்ணியிருக்கேங்க. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பொருட்கள்: அரை முடி தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி, 4 பூண்டு பல், சின்னதாக இஞ்சி துண்டு எடுத்திருக்கேங்க. இதை நம்ம தட்டி தான் சேர்த்துக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு மராத்தி முக்கு, ஒரு கல்பாசி எடுத்திருக்கேங்க. அதான் 2 அளக்கு அரிசி எடுத்து நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேங்க. பிகினர்ஸ்க்காக சொல்கிறீங்க. இப்போ இந்த தேங்காயை நல்லா அரைச்சி பால் எடுக்க போகிறோம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நாம் ரொம்ப நிறைய தண்ணி கலந்து பால் எடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளோ தண்ணி சாப்பாட்டுக்கு சேர்க்குறோமோ அதுக்குள்ளே தான் நம்ம தண்ணி கலந்து இதில் பால் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு இதை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதிலே தண்ணி கலந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் பால். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சு இந்த சக்கையிலே இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதையும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பால் எடுத்தாச்சு, தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க. இந்த தேங்காய் பால் கூட நம்ம சாதத்துக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்போமோ அந்தளவு தண்ணி சேர்த்து அளவாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழிக்கரண்டியில் நான் ஒரு அரை குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கிறேன். கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கலாங்க. கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா வெங்காயம் வதங்கணும். அந்தளவு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நாம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேங்க. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நாம் கொதிய வைக்கணும். தண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாமே செக் பண்ணிவிட்டு நாம் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நாம் மூடியை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுறலாம். ஏன்னா பாத்திரத்தில் பண்ணுறதுனால அடி பிடிச்சிரும். மூடி வச்சிடலாம். தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த முட்டை கிரேவிக்கு நான் ஒரு 6 முட்டையை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க.
காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சு தாங்க இந்த மாதிரி கலந்து விடணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா நாம் உரித்து வச்ச இந்த முட்டைகளை சேர்த்துக்கலாங்க. முட்டையை நல்லா இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கங்க. அப்போ தான் உப்பு உள்ளே நல்லா இறங்கும். முட்டை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் போல் நம்ம இதை நல்லா கிண்டி விட்டு இறக்கி வச்சிடலாங்க. அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை 1, கிராம்பு 1, ஏலக்காய் 1, 1 பிரிஞ்சி இலை, 1 அன்னாச்சி பூ, கொஞ்சமாக நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்தளவு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக 2 உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு நம்ம தட்டி வச்சுருக்குறோம், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். தேங்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ ஜாரை கழுவி கொஞ்சம் போல் தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்த மசாலாவெலாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக நாம் தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கொதிய வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் நாம் முட்டை கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் முட்டையை எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா கிண்டி விட்டுட்டு முட்டை கிரேவியை ஒரு 5 நிமிஷம் போல் இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை தேங்காய் பால் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம கோல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.